ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். ஆனால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட்ஸும் லைக் பண்ணீங்க அப்படின்னா தானே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. மறக்காமல் என் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். வாரத்தில் 2 நாளாவது நம்ம நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி அந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அந்த 2 நாள் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு வந்து உருளியில் வந்து பூ வைக்கணும் கட்டாயம். வாசல்லேயே வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ள சாமி ரூமுக்குள்ளேயும் வந்து நம்ம உருளியில் வந்து கொஞ்சம் பூ வந்து வச்சு நம்ம அலங்கரித்தோம் அப்படின்னா உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நேர்மறை சக்தி மட்டும்தான் இருக்கும். எதிர்மறை சக்தியெல்லாம் வந்து விலகி ஓடிடும். அடுத்த வாரம் பங்குனி உத்திரம் வர இருக்கு இல்லையா? ஏப்ரல் 11ஆம் தேதி. அதோட சிறப்பும் அதே மாதிரி ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள், யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ லாங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். மாதத்திலேயே 12வது மாதம் வந்து பங்குனி மாதம் இல்லையா? அதே மாதிரி நட்சத்திரத்திலேயே 12வது நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம். இது இரண்டும் வந்து இணையும் நாளையே நம்ம பங்குனி உத்திரம் நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாளாகவும் இந்த பங்குனி நாள் வந்து இருக்குது. இந்த பங்குனி உத்திர நாளில் தான் பல தெய்வங்களுக்கும் வந்து திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு புராணத்தில் வந்து சொல்லப்படுது. அதனால் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்களாம் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி, இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும். முருகனோட அருளும் நம்ம கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி பங்குனி உத்திர விரதத்தை வந்து யார் வேணும்னாலும் இருக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த விரதத்தை வந்து இருக்கலாம். அந்த ஒரு நாள் வந்து எப்படி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த நாளில் வந்து எல்லா பக்தர்களுமே வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுக்கும் வழக்கம் இருக்குது. இந்த நாளில் வந்து திருப்பதியில் உள்ள புஷ்கரணிங்கிற புனித குளத்தில் நீராடணும் அப்படின்னா மறுபிறவி ஏற்படாது அப்படின்னு பத்ம புராணத்தில் வந்து சொல்கிறாங்க. இந்த வருஷம் பங்குனி உத்திர பெருவிழா வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி, அதுவும் மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலே வந்து வர இருக்குது. அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து பகல் 2:07 மணிக்கு துவங்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் வந்து இருக்குது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 மணிக்கு தான் பௌர்ணமி திதி வந்து துவங்குது. பங்குனி உத்திரம் அப்படின்னா நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடுற விரத நாள் தான். அதனால் ஏப்ரல் 11ஆம் தேதியே வந்து பங்குனி உத்திரம் நாளாக நம்ம எடுத்துக்கணும். அந்த நாளில் தான் பக்தர்கள்லாம் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுவாங்க. அதனால் ஏப்ரல் 11ஆம் தேதி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா முருகனோட அருள் வந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். தான் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மனசார முருகனை வந்து நம்ம நினச்சிட்டு பூஜை செஞ்சு வழிபடலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிறது நம்பிக்கை. பங்குனி உத்திரத்து நாள் அன்னைக்கு பூஜை அறையில் ஒரு வாழை இலை வந்து பரப்பிட்டு அதில் வந்து பச்சரிசியும் இன்னொரு பக்கம் வந்து துவரம்பருப்பும் பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே 6 அகல் விளக்கை வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றி வைக்கணும். முருகப்பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம 6 விளக்குகளையும் ஏற்றி முருகப்பெருமானை வந்து நம்ம மனசார நினச்சிட்டு ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை அப்படி இல்லைன்னா 21 முறை வந்து நம்ம மனதார உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதல் அது இல்லைன்னா கோரிக்கையை வந்து முருகப்பெருமான்கிட்ட சொல்லி நம்ம முறையிடணும். இந்த மாதிரி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலுமே உங்களோட வேண்டுதல் எதாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் அப்படின்னா, அதாவது வியாழக்கிழமை மதியமே வந்து நம்ம சைவ உணவு மட்டும் எடுத்துக்கணும். நைட்டில் வந்து பால், பழம் அப்படி இல்லைன்னா எளிமையான உணவு வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டு விரதத்தை வந்து நம்ம துவங்கிடலாம். வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை அறை க்ளீன் பண்ணுறது அது எல்லாமே நம்ம வியாழக்கிழமையே வச்சுக்கணும். வியாழக்கிழமை நம்ம சுத்தபத்தமாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு நம்ம அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். முருகன் படம் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி வச்சுட்டு, சிலை விக்கிரகம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு, அது மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி ஷட்கோண கோலம் போட்டுட்டு, வாசல்லையும் அந்த மாதிரி ஷட்கோண கோலம் போட்டுட்டு, பூஜை அறையிலையும் அந்த மாதிரி போட்டு விளக்கேற்றி நம்ம வைக்கணும். முருகன் படம் இல்லைன்னா கூட நம்ம இது இருக்கு இல்லையா, சிலை இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு வழிபடலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு விளக்கு இருந்தால் கூட போதும். அந்த விளக்கில் வந்து முருகன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம உருகி மனதார நினைக்கும் போது நமக்கு வந்து முருகனே நம்ம கண்ணுக்கு தெரிவார் கண்டிப்பாக. அந்த மாதிரி கூட நம்ம வழிபடலாம். முருகனோட விக்கிரகம், வேலு அது வச்சுருந்தாலும் சரி, பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இது எல்லாமே வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக எளிமையாக வந்து நம்ம அபிஷேகம் வீட்டிலேயே செய்யலாம். அது எதுவுமே முடியல அப்படின்னாலும் சுத்தமான தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதை வச்சு நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முருகன் படத்துக்கு இல்லை சிலைக்கோ வந்து வேலுக்கோ அது பூ இருக்கு இல்லையா, சிகப்பு மலர்கள் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மலர்களை வச்சு நம்ம வந்து வழிபடலாம். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா, வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம். வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் இதை கண்டிப்பாக நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபடலாம். இது வந்து எளிமையாக சொல்லப்போனால் இது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல்மாறல் இந்த மாதிரி நம்ம ஏதாவது பாராயணம் செய்யணும். எதுவுமே தெரியாதவங்க கூட ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நம்மளால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து நம்ம சொல்லி வழிபடலாம். அந்த நாள் முழுசுமே வந்து உபவாசமாக இருந்து நம்மளோட வேண்டுதல், குறை எதுவுமே நம்ம சொல்லி முறையிடாமல் முருகனோட நினைவிலே நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் மாலையில் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். முருகன் கோவில் இல்லை அப்படின்னா சிவன், அப்படி இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு கூட சென்று நம்ம வந்து வழிபடலாம். கோவிலில் பிரசாதம் ஏதாவது தந்தாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு கூட நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது முடிஞ்சவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பால், பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கலாம். விரதம் இருக்கிற அப்போ வந்து நம்ம அந்த சமயத்தில் வந்து நம்ம நாள் முழுசாக வந்து நம்மளோட குறையை வந்து கடவுள்கிட்ட சொல்லி புலம்பாமல், முருகா நீயே துணை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம முழுசாக அவனை வந்து சரணடையணும். அப்படி சரணடைஞ்சோம் அப்படின்னா முருகனோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விரதத்தை நம்ம நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்மளுடைய வேண்டுதலை வந்து முருகன்கிட்ட முன்னாடி நம்ம வைக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து அந்த ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டு இருந்தாலே நமக்கு நிச்சயம் வந்து முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பங்குனி உத்திரத்து நன்னாளில் தான் வந்து எல்லா முருகன் ஆலயத்திலையுமே முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம், மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் இது எல்லாமே நடைபெறும். பங்குனி உத்திரத்து அன்னைக்கு வீட்டிலையே நம்ம எளிய முறையில் பூஜை செஞ்சு மாலையில் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக முருகனோட அருள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும், திருமணம் நடக்காத இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும், கேட்டது எல்லாமே நடக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு ஏதாவது தெரியும், அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் வீடியோ வந்து பாருங்கள். நான் பூஜைறையில் போட்டிருக்கிற தாமரை மாக்கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.